வணக்கங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்ம வந்து அடினியம் வந்து நல்லா பூ பூத்துக்கிட்டு இருந்துச்சுல்ல, மழை பெய்யவும் தொடர்ந்து மழையில் நான் வச்சுட்டேன். எனக்கு ஒரு டவுட்டு, அழுகியிருக்கும் என்னமோன்னு சொல்லிட்டு. ஏன்னா பெரிய மரம், ரொம்ப நாளாக ஒரு 3-4 வருஷமாக வச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா. அதனால் ஒரு டவுட்டு, வேரில் ஒரு இடத்துல வந்து அழுகியிருந்தாலும் நமக்கு வந்து ஃபுல்லாக செடி பாதிக்கும். அதனால் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா பாருங்கள், வேர் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. நல்ல வேளை எங்கேயும் வந்து அழுகலை, நல்லா தான் இருக்குது செடி. இதை அப்படியே வந்து இதே மண்கலவையில் அப்படியே வச்சுருவேன் பாருங்கள். நம்ம இந்த மழை பெஞ்சிட்ருக்கனால நம்ம இதை கொஞ்சம் கவனமாக தான் வைக்கணும். அதனால் நான் பார்த்துட்டு திரும்ப இதை அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே தான் வைக்க போகிறேன். இல்லை நம்ம வெளியில் வைக்கிறோன்னா மணல் வந்து நிறையா நம்ம வச்சிடணும். மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து வெளியேறிற மாதிரி. ஆனால் சொல்ல முடியாது, தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தால் அது அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உள்ளே தூக்கி மழை தண்ணி படாத இடத்துல தான் வச்சுருப்பேன் நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். தொடர் மழையில் வந்து நனைஞ்சிருச்சதுனால ஒரு டவுட்டு கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். நல்லா தாங்க இருக்குது. இது அப்படியே இதே பாட்டிலே வந்து வச்சிருவேன். இதில் தான் இருந்துச்சு. நான் அடிக்கடி நிறையா பூக்கள் பூத்துக்கிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த செடி. நீங்களும் வந்து அடினியை வச்சுருந்தீங்கன்னா இதை செக் பண்ணி பார்த்துக்கங்க. தேங்க்யூங்க.